ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் செட் அம்ப் வந்து ஒரு 80 வாட்ஸ் சர்வீஸ்க்காக வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைக் செட் அம்ப் ஒரு 80 வாட்ஸுக்கு 2 ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அது வந்து கரகரன்னு வருது, அப்போ சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், சிஎம்ஆர் வண்ணாத்திப்பட்டி வாட்டேஜ் பார்த்திங்கன்னா 80 வாட்ஸ் போட்டிருக்காங்க. 12 வோல்ட்டு. ஓகேங்களா? 12 வாட்டு டிசி. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆம்ப் வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது சர்வீஸ் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க முடியல. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது என்ன ஃபால்ட்டுன்னு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது செட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் கரகரன்னு பாடுனது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த பேஸு ப்ளஸ் ட்ரிபிள் செக்ஷனில் வந்து அவங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இது டைரெக்டாக ஒன்று அடிச்சிட்டாங்க, இங்கே வந்து ஒரு பேஸ் வந்து ஒரு அடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து கிரவுண்டு அடிக்கலை. அப்போ என்னாச்சுன்னா, அந்த வாய்ஸ் வந்து வர வாய்ஸ் அப்படியே அவுட்புட் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. சவுண்ட் கம்மி வச்சாலையும் அந்த வாய்ஸ் குறையில, ட்ரிபிள் வந்து குறையில, ட்ரிபிள் குறையுது, அந்த வாய்ஸ் வந்து கரகரன்ற மாதிரி பாடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்மி ஒரு செக்ஷன் ட்ரிபிள் செக்ஷனே தனியாக வந்து நார்மலாக நம்ம இங்கே செட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தனியாகவே செக்ஷனே ஒன்று மாற்றணும். அது எப்படி பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஒரு பிஏ படிச்சுட்டு இன்புட்டுக்கு அவுட்புட் டைரக்ட் கொடுத்துட்டேன். கிரவுண்டுக்கு வந்து நம்ம வழக்கம் அடிக்கிற மாதிரி ஒரு பிஏ படிச்சுட்டேன். அவுட்புட்டுக்கு வேணால் நம்ம வந்து ஒரு 2.2K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொடுக்க தேவையில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ட்ரிபிள் அதிகமாக வேணும்னா, ஸ்மூத்தாக வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே கிரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 15K கொடுக்கணும். நான் வந்து ஒரு 3.8K கொடுத்துருக்கேன். 3.7K கொடுத்துருக்கேன். 15K வரைக்கும் கொடுத்துக்கலாம். பேஸை குறைக்கிறதுக்காக நான் இந்த ஐடியா பண்ணேன். ட்ரிபிள் வந்து ஏற்றிக்கணும், ஏன்னா அது வந்து ஆர்னெக் பாடுறது. அதனால் பார்த்திங்கன்னா பேஸை வந்து குறைக்கணும், ட்ரிபிளை வந்து ஏற்றணும். அதனால் பாருங்கள், இப்போ ஆன் பண்ண பாருங்கள். இது ஆர்னிக் பாடுறத பொறுத்த வரைக்கும் பேஸ் ஃபுல்லாகவே டவுன் பண்ணணும், ஃபுல்லாக ட்ரிபிளை ஏற்றணும். வேணால் பேஸ் வைக்கணும், ஒரு மீடியமாக இருக்கணும், ஒரு 25% தான் பேஸ் இருக்கணும். ட்ரிபிள் வந்து அதிகமாக தான் அந்த சில்லிங்ஸ் நல்லா வரும், ஆர்னல் லாங்காக டெப்த் வரும். இப்போ வந்து செட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்க வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக எதிர்பார்ப்பாங்க. இது கொஞ்சம் கரகரன்ற வர மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து இது ஆல்ட்ரு பண்ணிட்டு இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே சிங்கிள் சப்ளை மட்டும் தான் ஒர்க் ஆகும். இது வந்து பேஸ் செக்ஷன் ட்ரிபிள் செக்ஷன்லாம் பாருங்கள், அவங்க அது பர்சனலாக ஏதோ ஒயரை ஆல்ட்ரு பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயோ கடையில் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிபிள் வந்து சில்லிங்ஸ் கரெக்டாக வரல, மெயின் காரணம். இது வந்து பார்த்திங்கன்னா, இதுலேயே பார்த்திங்கன்னா யூஎஸ்பிலாம் இருக்குது. இவங்களே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, யூஎஸ்பி போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. பட் அந்த குவாலிட்டி வரல, கரகரன்ற மாதிரி ஒரு கரைச்சல் வந்துச்சு. அது கரைச்சல் வந்த பின்னாடி இப்போ வந்து ரெடி பண்ணிவிட்டோம். செட்டு குவாலிட்டி கரெக்டாக இருக்குது. பாருங்கள், ஆர்ன் இருக்குது, ஆர்னா ஃபிட் பண்ணல. ஆர்ன் போட்டு செக் பண்ணிவிட்டு இது கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இதே மாதிரி எந்த ஆம் பண்ணாலும் சர்வீஸ் பண்ணுறதுனா சொல்லுங்கள். இல்லை டவுட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. டவுட் கேட்டாலுமே அது சொன்னால் கரெக்டாக சில பேர் செஞ்சுக்கிறாங்க, சில பேர் செய்கிறதில்ல. ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா கேட்டபடி நான் சொன்ன டவுட்டு அவர் செஞ்சுட்டு அவர் வீடியோ எடுத்து நம்மளுக்கு போட்டிருந்தேன். அப்படி ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டுனா செட்டு இப்போ நல்லா இருக்குது, எந்த பிரச்சனை இல்லைனா பாட்டு நல்லா படிக்குதுண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருந்தேன். அப்படி கஸ்டமர் ஒருத்தர், அவர் டெக்னீஷியன் தான், அவருக்கு தெரியல, குரூப்பில் வந்து கேட்டிருந்தேன். அப்படி சரி யாரோ, அப்புறம் நானே குரூப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேட்டிருந்தேன். அப்படி அப்புறமா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது ஆம்பு பார்த்திங்கன்னா அக்குஜா ஆம்பு. அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு 4 வாட்டி ஃபோன் பண்ணி 4 வாட்டி கரெக்டாக சொன்னால், நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சுட்டு அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன். அப்படி சந்தோஷம் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு 4 பேர் சொல்கிறோம், நம்மளுக்கு சந்தோஷம். ஏன்னா நாமளே கற்று ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன போர்டு வேணுனாலும் கேளுங்க. 2 பெட்டு மாஸ் டிரான்ஸ்ட்ரைட்னு 2 பெட் 4 பெட்டு 6 பெட்டு 10 பெட் வரைக்கும் இருக்குது. 5 சேனலில் 2 சேனலில் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இது வந்து இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே ஒர்க்கு தான் வந்து ட்ரையல் போட்டு அடிக்க வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா இன்றைக்கி ஒரு ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன். பாருங்கள், கொஞ்சம் ஒர்க்கு இன்னும் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது நிறைய. அது இல்லாத பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து போர்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு லாட் இருக்குது போர்டு, வேலை செய்கிறதுக்கு டைம் இல்லை. பாருங்கள், இதெல்லாம் வந்து தான் நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஏன்னா இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டுங்கன்னா யார் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அந்த அட்ரஸ் டீட்டெயில் இல்லாமல் போயிடும். அதனால் அந்தந்த பாக்ஸில் அப்படியே வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். கஸ்டமர் நிறைய போர்டு கேட்டிருக்கீங்க, இன்றைக்கி எல்லாமே அனுப்பிச்சிட்றேன். கண்டிப்பாக அது அனுப்பும்போது சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து
இது வந்து மைக் செட் ஆம்புது. இது வந்து தெளிவு தேவையில்ல. நம்ம டிரான்சிஸ்டர் வந்து நம்ம தெளிவாக போட்டுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட் டைம் ஜாப்பாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வீட்டில் தான் தனியாக ஒரு ரூம் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் டெவலப் ஆகும்போது கஸ்டமர் நல்லா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்க்குறவங்களும் நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, நிறையா ஒத்துழைப்பு தந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் இப்போ வந்து நான் தனியாக கடை வச்சு பொருள் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட 1,50,000 2,00,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு உயர்த்தி விட்டுங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற நிறைய பேர் சில பேர்லாம் அந்த ஐடியாலாம் சொல்லி தருவீங்க. அது மாதிரி சொல்லி தந்தனால தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா சில பேருக்குலாம் முகம் தெரியாத ஆளுங்க தான், எல்லாமே உடனே வாட்ஸ்அப்பு வாய்ஸ் மட்டும் தான் வரும். முகம் தெரியாத ஆளுங்க தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணது. சொல்லப்போனால் எனக்கு வந்து சொந்தக்காரர் கூட, எனக்கு சொந்தத்தில் கூட யாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சப்போர்ட் பண்ணலை. எங்கேயோ இருக்கிறவங்களெல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா அந்த மதிய ஆடியோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பொருள் வந்து கொடுத்து நீங்கள் கடை வைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு எனக்கு பணம் கொடுன்ற மாதிரிலாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் அந்தளவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா சொந்தக்காரரே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களும் நம்மளுக்கு வந்து பணம் கொடுத்தா இவன் பழச்சிட்டோன்ற ரேஞ்சில் வந்து கொடுக்கல. ஆனால் அவர் மதிய ஆடியோஸ்ன்றவங்களாம் பார்த்து இது வரைக்கும் நான் அவர் மூஞ்சியே பார்க்க கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபோன் கான்ட்ராக்ட் தான், ஃபோனில் தான் பேசுபடி 50,000 பொருள் கொடுத்துருக்கபடி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பொருள் அவர் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பணத்தை 50,000 பொருள் கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுங்க கடை வைங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம் சீனிவாசன் சொல்லிட்டு பிசிடி மேக்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நிறைய ஐடியா சொன்ன அப்படி இது இந்த இடத்துல கான்டாக்ட் பண்ணுங்களேன், இந்த இடத்துல பொருள் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நண்பர்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.